எச்சில் ஊறும் சுவையில் ஒரே ஒரு ஸ்பூன் போதும், 3 வேளைக்கு பக்காவாக பொருந்தும். அதுக்கு ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 5 கத்திரிக்காயை தண்ணியில் நீட்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க. இல்லாட்டி கருத்து போயிடும். அதை தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து வானலில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. இது மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததும் இதை அப்படியே மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. கத்திரிக்காய் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறி வரட்டும். இப்போ அதே வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 5-6 வரமிளகா, ஒரு 7-8 பூண்டு, கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மஷியை வதங்கி வந்ததும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணீர் சேர்க்காமல் இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதோட வதக்கி ஆற வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து 2-3 பல்ஸ் மோடு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா கொரப்பாக சூப்பரான அருமையான சைடிஷ் ரெடி ஆகிடுதுங்க. இதில் 1 ஸ்பூன் எடுத்து சூடான சாதத்தோடு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்.